இந்த நாளிலும் கூட உங்களை பார்க்கும்படியாய் தேவன் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன். இப்போதும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நம்ம அனைவரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதற்காய் ஸ்தோத்திரங்கள். இந்த காலை வேலையும் கூட எங்களோடு கூட இடைப்படுவீராக. உடைய வார்த்தை எங்களுக்கு நேரம் அனுப்பும்படியாக சுபிக்கிறேன். உடைய பிரசன்னம் இருக்க சுபிக்கிறேன். தடைகள் யாவும் விளங்கும்படியாக சுபிக்கிறேன். உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உடைய வார்த்தை எங்களுக்கு நிறைய வருவதாக. இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் கத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. 6வது மாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியே கத்தை நீங்கள் கிருபை செய்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரங்கள். அப்போ நீங்கள் பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்கப்பா. மாக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தை சுபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்வோம். எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். நல்ல தெரிந்த ஒரு வசனம் இது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் 6வது மாதத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு வாக்குத்தத்தமாய் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இந்த மாதம் உண்மையாக நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதமாக இருக்கும்போது நாம் அறியாத நமக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆண்டவர் கொடுக்க போகிறாரு, ஆண்டவர் நடத்த போகிறாரு. இது பேர் விசுவாசிக்கிறீங்க. அவர் நோக்கி நாம் கூப்பிட போகிறோம். நம்ம அதில் பெரிய ஒரு ஓப்பனிங்கை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். மாதத்தில் பாருங்கள், நான் விசுவாசிக்கிறேன். நாம் அறியாத, நமக்கு எட்டாத, நம்ம யோசிக்காத பெரிய காரியங்கள் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறாரு. திரும்ப ஆமென் சொல்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் இந்த வார்த்தையின்படியே இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். கடந்த நாட்களில் 1ஆம் தேதி காலையில் ஜெபம் பண்ணிவிட்டு, எப்போ போல ஜெபம் பண்ணிவிட்டு வேத வாசித்து கொண்டு இருந்தேன். ஒரு சில லாஸ்ட் மந்த்லேருந்து ஒரு May 12th நினைக்கிறேன், காலையில் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த நாளில் ஆளுநர் கூட இடைப்பட்டனா அந்த வசனத்தை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுட்டு இருந்தேன். அதே போல் 1ஆம் தேதியும் பார்த்திங்கன்னா படித்தேன். பைபிள் படிச்சுட்டு ஜெபம்லாம் முடிச்சுட்டு பார்த்தா ஃபார்வர்ட் மெசேஜ் கொடுக்குற, அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற அளவுக்கு எதுவுமே ஆன்லைன்கிட்ட பேசவே இல்லை. நான் ஒரு 1ஆம் தேதி அதுவுமா எதுவுமே என்கிட்ட பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பலை. சரி, ஃபோன்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்துட்டேன். ஒரு 5:30 போல் படுத்துட்டு இல்லைன்னா தூங்க ஆரம்பிச்சிட்டேன். தூங்க சொல்ல ஆவியானவர் சொல்கிறார், 33 எடுத்து வாசி. எனக்கு எழுந்து வாசிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. நான் அப்படியே தூங்கிட்டே இருக்கிறேன். மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு, 33 எடுத்து வாசின்னு சொல்லிட்டு. அது நம்ம தான் ஏதோ யோசிக்கிறோம் போல இருக்கு. எழுதுக்கல. ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் பேசினார், 33 எடுத்து வாசின்னு சொல்லிட்டு. நான் எழுந்து வாசிக்கூட மனசே வரல, நல்ல தூக்கம் ஆக்சுவலாக. பக்கத்தில் மேலே இருந்த ஃபோனை எடுத்து அப்படியே ஃபோன்லேயே பைபிள் இருக்கும் இல்லையா, எடுத்து பார்க்கும்போது என்ன வசனம்னு எனக்கு மைண்டில் ஞாபகம் இல்லை. நல்ல ஃபெமிலியரான வசனம் தான், எனக்கு தெரியல. எடுத்து பார்க்க சொல்ல இந்த வசனம் 33 வாசித்து பார்க்கும்போது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. நீங்கள் தெரியும், உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1ஆம் தேதி என்கிட்டேருந்து வந்த அந்த வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இந்த வசனம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, ஆர்டர் சொல்கிறார். என்னை நோக்கி கூப்பிடும்பொழுது இந்த மாதத்தில் நாம் அறியாத, நமக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். என்ன அர்த்தம்? நான் வேறு யாரையும் நம்ம நோக்கி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கிட்டே போய் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. வேறு யாருடைய முகத்தையும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னுடைய முகத்தை பார், என்ன பாரு, நான் உனக்கு நிச்சயமாக ஒரு உத்தரவு கொடுப்பேன். நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். எதற்காக நீ என்னை பார்க்கிறையோ, எதற்காக நீ என்னை நோக்கி பார்க்கிறையோ அதற்கான மறு உத்தரவு நடத்துவது நிச்சயமாய் வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், நான் விசுவாசிக்கிற நாட்களில் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த போகிறாரு, நம்மளை வழி நடத்த போகிறாரு.
ஒரு புதிய டைமென்ஷனில், ஒரு புதிய கோணத்தில் நிச்சயமாய் ஆண்டவர் நடத்துவார் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நாம் இருப்போம். அது எந்த சூழ்நிலையை வழியாக கடந்து போக நேரிட்டாலும் ஒரு காரியத்தை நினைவு கொண்டுங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என்னை நோக்கி பார்க்க சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடும்படி ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. வேதனை வாசித்து பார்க்கும்போது மார்க்கின் புஸ்தகம் 10வது அதிகாரம், மார்க்கின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 46லேருந்து 52 முடிவுள்ள வசனங்கள் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வேத பகுதி. மார்க்கின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 46லிருந்து 52 முடிவுள்ள வசனங்கள். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. நல்ல தெரிந்த ஒரு வேறு பகுதி. பர்த்திமேயு என்ற ஒரு குருடனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த பகுதியிலே ஆண்டவர் கடந்து செல்லும்போது, இந்த இடத்துல இயேசுவானவர் கடந்து போறார் என்று அறிந்து பர்த்திமேயு கூப்பிடுறார், கதறுகிறார். உண்மையை சொல்லணும்னா அவர் கூப்பிடுறாருன்னா கதறுகிறார். தாவீதின் குமாரனே, எனக்கு நீர் இறங்கும் என்று சொல்லி, அவர் எப்படி இருப்பார்னு கூட தெரியாது. அவர் கதறுறார், தாவீதின் குமாரனே, நீர் எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர் கத்தும் பொழுது அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் அதற்றாங்கடே, கத்தாதப்பா, அமைதியாரு அப்படின்னு சொல்றார். அவன் முன்னிலும் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே, நீர் தயவா, நீர் எனக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறான் ஆண்டவரே. ஆண்டவர் நடந்து சென்ற ஆண்டவர் நிற்கிறார். அதற்கு மேல அவரால் போக முடியல. இந்த சத்தம், தாவீதின் குமாரனே, அந்த சத்தம் அழுகையும் கலந்த ஒரு சத்தம். அது அப்படி ஒரு சத்தம். நீங்க அழுதுகிட்டே நீங்க சத்தம் போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? கூப்பிட்டீங்கன்னா, அழுதுகிட்டே பேசுனீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு சத்தம் அது. ஆனால் அந்த சத்தத்தை கேட்ட உடனே கடந்து போகணும் அப்படின்னு நிற்கிறார். கூப்பிட்டு வர சொல்றாரு. அவனை கூப்பிட்டு வராங்க, நமக்கு தெரியும். கூப்பிட்டு வந்த உடனே ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு. அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. அவன் கூப்பிடுகிறான் ஆண்டவரை. ஒருவேளை அன்னைக்கு அந்த பர்த்திமேயு கூப்பிடாம அப்படியே இருந்திருப்பாரே, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், நம்ம இங்க இருக்கிறோம், ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே வந்து நிச்சயமா இன்னைக்கு நமக்கு அற்புதம் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி ஜாலியா இருக்கும். சும்முன்னு அப்படியே உட்காந்து இருப்பாருன்னு ஆண்டவர் இந்தப்பா பர்த்திமேயு, நான் ஒன்னாப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டுருப்பாரா? யோசித்து பாருங்க. அன்னைக்கு நேரத்தில் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். அது தன்னால நடந்துரும், ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? அது தன்னால வந்துடும், தன்னால வாழ்க்கை செய்திருவார், தன்னால தேடி வரும். கிடையாது. அன்னைக்கு நேரம் நம்ம தூங்கிட்டே இருப்போம். ஆண்டவர் தட்டி எழுப்பி, கண்ணா எழுந்திருப்பான், அவனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லணும், அவனுக்கு செய்யறதுக்காக இருக்கிற, நீ பரவாயில்ல, நான் நீ தூங்கு அப்படின்னா சொல்றது கிடையாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? இன்னைக்கு நீ என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய தேவைகள் தெரியும், நம்முடைய நிலைமைகள் தெரியும், நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்திருந்தாலும் நீ என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு கூப்பிடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீ கூப்பிடாத பட்சத்துல இந்த நாளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது கடினம். அன்னைக்கு பர்த்திமேயு மாத்திரம் கூப்பிடவில்லை என்று சொன்னால் அவனோட வாழ்க்கை மாறி இருக்காது, அவனோட வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்காது, அவனோட வாழ்க்கை அப்படியே தான் இருந்திருக்கும் காலத்துக்கும். அந்த நேரத்துல அவனோட வராறு என்று கேள்விப்பட்ட பொழுது அவனுக்குள்ளா இருந்த அந்த நம்பிக்கை, அவனுக்குள்ளா இருந்த விசுவாசம், இன்னைக்கு எப்படியாகிலும் ஆண்டவருடைய ஒரு அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் அதுக்கப்புறம் போக விடக்கூடாது, எப்படி ஆகிலும் நம்ம சத்தம் போட்டாச்சு, எதப்படாலும் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஜனங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, என்னை வேதனைப்படுத்தினாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து எனக்கு அற்புதம் கட்டாயம் நடக்கணும், நான் ஆண்டவர்கிட்ட அற்புதம் பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அந்த மனுஷனுக்குள்ள இருந்தது. ஆண்டவர் அதை கனப்படுத்தினார். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் தான், நீ நோக்கி கூப்பிடு, விட்டுறாத, வாய்ப்பை விட்டுறாத. ஆண்டவர் கிட்ட தான் பேசுற, நீ வாய்ப்பை விட்டுறாத. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா அதற்கான பதிலை ஆண்டவர் தருவார். நிச்சயமா ஆண்டவர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார் பாருங்களேன். அல்லேலூயா.
அவனுக்கு அவனை கூப்பிட்டு வாங்கப்பான்னு சொன்னார் ஆண்டவர். அவனை கூப்பிட்டு வரும்போது அப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க அவனை பார்த்து, இது வாஸ்து பார்க்கும்போது 49வது வசனத்தில் இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். திடன்கொள், ஆண்டவர் கூப்பிட்டாருன்னா என்ன? திடன்கொள், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார். நீ கூப்பிடும் பொழுது நீ பயப்படாமல் இருக்கலாம். திடன்கொள், பயப்படாமல் இரு. ஆண்டவர் கூப்பிடுவார். திடன்கொள், பயப்படாமல் எழுந்துரு, சூழ்நிலை விட்டு எழுந்துரு. நீ அப்படியே உட்காந்துருக்க, தூங்கிட்டு எழுந்துரு, அதுல இருந்து எழுந்துரு. ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆர்டர் கால் பண்ற, நீ வான்னு சொல்லிட்டு ஆர்டர் கூப்பிடுற. நீ கூப்பிடும் போது நிச்சயமா ஆர்டர் கூப்பிட்டு வரும். உனக்குள்ள ஒரு திடன் நம்பிக்கை இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். இயேசு உன்னை கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நமக்குள்ள எப்படி இருக்கும் பாருங்களேன். அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாக கடந்து போகும்போது அவனுக்குள்ள ஒரே விசுவாசம். ஆண்டவரை கூப்பிட்டாரா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு மேலே இந்த வஸ்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறான் அந்த மனுஷன். இன்னைக்கு நீங்களும் நானும் கூப்பிடும் போது பாருங்களா, பெரிய ஒரு மாற்றங்களை ஆண்டவர் செய்வார். உள்ள உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. அன்னைக்கு எப்படி அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது, இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படும். ஆசீர்வாதங்களை பார்க்கும்படிக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படும். புதிய ஆரம்பத்தை நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உண்டு பண்ணுவார். மற்றவரோட உதவி இன்னைக்கு நமக்கு தேவைப்படவே படாது. இனிமேல் மற்றவரோட சார்ந்து இனிமேல் நம்ம வாழ போறதே கிடையாது. மற்றவர்கள் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க போறதும் கிடையாது. காரணம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்த போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அவர் நோக்கி கூப்பிடும் போது பர்த்தனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கூட. இனி யாருடைய உதவியும் அவனுக்கு தேவையே கிடையாது. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தார். 19 நிற்கிற ஆண்டவர் நிற்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டாரு, அவனுக்கு என்ன பாஸ் செய்யணும்னு ஆசைப்படுற பர்த்திமேயு, என்ன செய்யணும் உனக்கு சொல்லு. என்னை நோக்கி நீ வாழாம கூப்பிட்டியே, சத்தம் பண்ணிட்டியே, சொல்லு. நான் தான் கேட்கிறேன் சொல்லு, உனக்கு என்ன வேணும். பர்த்திமேயு முகத்தை பார்த்து ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுப்பா, என்ன வேணும் உனக்கு. பர்த்திமேயு சொல்றான், ஆண்டவரே, நான் பார்வை அடையணும். ஆண்டவர் என்ன மறு உத்தரவு கொடுத்தாரு, நீ போலாம். இதுதான் ஆண்டவர் சொன்னார். அதற்கு இயேசு கிறிஸ்து, நீ போலாம். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொன்ன, நீ போகலாம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட உங்களிடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வேளை இந்த செய்தியில் ஆண்டவர் என்னோட கூட பேசணும், என்னோட கூட ஆண்டவர் இடைப்படணும், ஆண்டவர் ஏதாச்சும் ஒரு வார்த்தை எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க காத்திருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்க போகலாம். ஆண்டவர் அந்த பார்த்து சொன்னார், 10 பார்த்து சொன்னார், நீ போகலாம். ஃபர்ஸ்ட் அதான் சொல்றார், நீ போகலாம். எங்க போகலாம்? நீங்க எதற்காக நீங்க காத்திருக்கலாம் அந்த காரியத்தை நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க போகலாம், நீ செய்யலாம். உங்களுக்கு ஆண்டவர் பாசிட்டிவான ஒரு சிக்னல் ஆண்டவர் கொடுக்குறாரு. பாசிட்டிவா ஆண்டவர் சொல்ல விரும்புறார், நீ போகலாம். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லி போகலாம். இன்னைக்கு ஒரு சைனா நான் உங்களுக்கு சொல்றேன், ஏதாவது காரியத்தை ஆரம்பிக்கணும், ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நீங்க போகலாமா வேணாமா, பேசலாமா வேண்டாமா, அங்கே போகலாமா வேண்டாமா, சில நேரத்தில் அவருடைய தடுமாற்றம் இருக்கணும். ஆண்டவர் ஒரு வேளை இந்த செய்தியின் மூலமா நீங்க பேசணும்ட்டு நீங்க எதிர்பார்த்துருப்பீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க போகலாம். அல்லேலூயா. நீங்க போகலாம். இந்த வார்த்தை ரெடி பண்ணும்போது ஆண்டவர் சொல்றேன், நீங்க போகலாம். அல்லேலூயா. அவன் உடனே அவன் பார்வை அடைந்து கண் திறக்கப்பட்டவனாய் பார்வை உடையவனாய் ஆண்டவர் பின்பதாக நடந்து சென்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, எப்படி பாருங்க, அது வரைக்கும் அவனோட வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை, அடுத்து என்ன நடக்கும் தெரியாத ஒரு வாழ்க்கை. ஆனால் இயேசு கிறிஸ்து நோக்கி கூப்பிட்ட அந்த நொடி போது அவனோட வாழ்க்கையை ஆண்டவர் தலைக்கீழால் மாற்றி போட்டான். அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இன்னைக்கு நம்ம கண்ணு தெரியும், இன்னைக்கு நான் மற்ற மனுஷன் போய் மாற போறேன், என்னோட வாழ்க்கையில பெரிய ஒரு ஆரம்பத்தை ஆண்டவர் கொடுக்க போறார், மாற்றத்தை கொடுக்க போறார், நான் எல்லாரும் போல நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போறேன்னு சொல்லிட்டு அவன் சற்றேனும் எதிர்பாராத சூழ்நிலையில அவன் நோக்கி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட அந்த நாள்ல ஒரு நொடி போது கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்தது போலவே இந்த நாளை நோக்கி கூப்பிடுற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவரால் செய்ய முடியும். நம்புறீங்களா? ஆமா, நிச்சயமாய் என் ஆண்டவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மாற்றமே கிடையாது, அது நிச்சயமாய் மாற்றமே கிடையாது. பாருங்க, நிச்சயமாய் இந்த ஆண்டவரால் செய்ய முடியும். செய்ய வேண்டியது ஒண்ணுதான், அவரை நோக்கி கூப்பிட வேண்டியதுதான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லனா பரவாயில்ல, நான் சொல்ல போறது இல்லை உங்ககிட்ட. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு,
என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிட சொல்லியிருக்கிறது. கூப்பிடணும் ஆண்டவர். அல்லேலூயா. அன்னைக்கு 10 பேர் பாருங்க, சத்தம் போட்டு கூப்பிட்ட ஆண்டவர், சத்தம் போட்டு கூப்பிடுறான், தாவீது குமாரனே. அத்தனை சத்தங்கள் மத்தியில என்னுடைய சத்தம் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. எப்படி அந்த ஜன கூட்டத்தில் இவர் சாதாரண பேசினாக்கே கேட்க போகுது. அந்த சத்தத்தை எல்லாம் மிஞ்சி இந்த 10 மீட்டர் சத்தம் அதிகரித்து இயேசு கிறிஸ்துடைய காதுல ரீச் ஆகிற அளவுக்கு அவருடைய சத்தம் அதிகரித்தது. இன்னைக்கெல்லாம் நம்ம பாருங்க, சபைகள்ல செவங்களை சில நேரத்தில் வாயை திறக்க மாட்டோம். யோசித்து பார்த்தீங்கன்னா, எவன் வாயை திறக்கிறானோ, வாழை விரிவாய் திறக்கிறான் வாழ்க்கையில நிச்சயமா ஆண்டவர் நன்மை கொடுப்பார். நீங்க வேதத்தை வாசித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அதிகாலை அதிக இருட்டோடு கூட எழுத வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் ஆண்டவர் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். ஏன் அதிகாலையில் அதிக இருட்டோடு கூட யாரும் இல்லாத வனாந்திரத்துக்கு ஆண்டவர் போனார்? நான் அப்படிதான் யோசிப்பேன். அவர் சத்தமிட்டு ஜெபம் பண்ணுகிறவரா இருந்தார். நல்லா சத்தமிட்டு 2 கைகளையும் அப்படியே வானத்துக்கு வேற உயர்த்தி சத்தமிட்டு வாய் திறந்த பிதாவை நோக்கி அவர் செபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் அவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது. அப்படியே நம்மளும் அவனுடைய சமூகத்திற்கு நல்ல ஃப்ரீயாக வாய் விரிவாய் திறந்து நல்ல சத்தமிட்டு செபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அன்றைய நேரத்தில் அமைதியாக செபிக்கிறோம், நல்லது. சில நேரத்தில் சில பாதை வழியாக கடந்து போகும்போது இருதயத்தில் செபிக்கிறோம், மண்ணாலை போல் நல்லது. ஆனால் அதிகமாய் ஆசைப்படுறது நல்ல வாயை திறந்து, அதனால ஆண்டவர் சொல்லுவோம், அரை வீட்டை பூட்டிக்கிட்டு நீ ஜெபம் பண்ணு, வாயை திறந்து எழுத்துறது அப்படியே வாயை திறந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணும்போது பாருங்க, அது உண்மையாக ஒரு எஃபெக்டிவாக நல்ல ஒரு சிந்தை செதறாது. நல்லா சத்தம் போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, வாயை திறந்து உங்கள் சிந்தையெல்லாம் செதறாது. ஆண்டவருக்கு நிறைய அப்படியே கனெக்ட் ஆகும், நல்லா இருக்கும். அந்த ஜெபமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆவியானவர் நடத்துவார். அல்லேலூயா. இந்த காலையிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கு. ஒருவேளை சூழ்நிலை மீன் வைத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கலாம், எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கலாம். ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கடந்து போற மாதிரி இருந்தால் வாழ்க்கை நகர்த்துறதுக்கு ஒரு வாழ்க்கை நகர்த்துவதற்கே ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம். நீ யாருடைய வயத்துல இருந்தாலும் சரி, மீன் வயத்துல இருந்தாலும் சரி, ஆனால் சரியான நேரத்துல ஆண்டவர் நம்மை கரை சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரியான இடத்துல ஆண்டவர் நம்மை கரை சேர்ப்பார். வழியில ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டாரு. சரியான இடத்துல ஆண்டவர் நம்முடைய கரை சேர்க்கிற தேவன். ஒருவேளை மீனின் வயிற்றுல யோனா ஜெபம் பண்ணிருக்கலாம். ஜெபம் பண்ண உடனே ஒருவேளை மீன் வாய் திறக்காமல் இருந்தாலும் நாட்கள் ஒரு 3 நாள் அமைதியா இருந்து பாருங்களேன். 3 நாள் இரவும் பகலும் நீங்க இருந்து பாருங்க. ஒருவேளை தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம் யோனாவுக்கு, எதுவும் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம். இல்லை, 3 நாள் கழித்து எங்க அவர் லேண்ட் ஆகணுமோ, எந்த இடத்துல அவர் சேரணுமோ ஆண்டவர் சேர்த்து விடுவார். மீன் வயிற்றுல யோனா நோக்கி கூப்பிட்டார் தேவனை, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் அவர். அல்லேலூயா. அவன் நிச்சயமாய் எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, நீங்கள் கூப்பிடும்போது சரியான இடத்துல ஆண்டவர் லேண்ட் பண்ணுவார். அல்லேலூயா. கரை சேர்ப்பார். நம்மள எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்கும்படிக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம கூப்பிட்ட உடனே சின்ன நேரத்தில் மீன் வாயை திறந்துச்சு வச்சுங்களேன், அவ்வளோதான் காலி. நம்ம அப்படிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இரு. சரியான இடத்துல எந்த கரையில உன்னை வைக்கணுமோ, எங்க நீ ரீச் ஆகணுமோ, எங்க லேண்ட் ஆகணுமோ, அங்கே தான் ஆண்டவர் நம்மளை ரீச் பண்ணுவார், அங்கே தான் நம்மளை லேண்ட் பண்ணுவார். நம்புறீங்களா? அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மறுபடியும் சொல்கிறேன், எந்த சூழ்நிலை வழியாக கடந்து போக நேரிட்டாலும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நாம் பிடித்துக்கொள்வோம். ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நிச்சயமாக நான் உனக்கு இறங்கி உனக்கு நான் அற்புதம் செய்வேன், உனக்கான ஒரு வழியை நான் உண்டு பண்ணுவேன், உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் உனக்கு ஏற்படுத்தி தருவேன், நான் உன்னோட கூட இருப்பேன், என்னை நோக்கி மாத்திரம் கூட நிச்சயமா நான் உத்தரவு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நான் உனக்கு ஆன்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுறாரு. இன்னைக்கு நீ யோகி கூப்பிட்டுப்பார். ஆண்டவர் நிச்சயமாய் உனக்கான ஆன்சர், உனக்கான பதிலை அவர் நிச்சயமாய் ஆண்டவர் தருவார். நிச்சயமாய் ஆன்சர் உண்டு. காரணம் ஆண்டவர் பேசியிருக்கிறார். நீ நோக்கி கூப்பிடும் போது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்புறீங்களா? அல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் உத்தரவு கொடுப்பார். நமக்கு வேற யாரும் கிடையாது. யார் மேல உங்க நம்பிக்கை நீங்க இருக்குது? யார் மேல நீங்க நம்பிக்கை, யாரை சார்ந்து நீங்க வாங்கி கொண்டிருக்கிறீங்க? ஒரே நம்பிக்கை, ஒருத்தர் தான், அவர் மேலதான் நம்ம நம்பிக்கை. அவர் தான் என்னுடைய வாழ்க்கையை அழகுபடுத்த முடியும், அவர் தான் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும், அவர் தான் இந்த நிலைமையை மாற்ற முடியும், அவர் தான் என்னை தூக்க முடியும், அவர் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும், அவர் தான் என்னை உயர்த்த முடியும், அவர் தான் என்னுடைய காரியங்களை மாறுதலாக செய்ய முடியும். அவர் தான். இன்னைக்கு நான் அவர் நோக்கி கூப்பிடும்போது பாருங்களேன், பெரிய மாற்றங்களை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சங்கீதம் 22
24 சொல்லுகிறது, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருள்வார். அல்லேலூயா. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணுவது கிடையாது, அருவருப்பதும் இல்லை. தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்கவும் மாட்டாராம். தம்மை நோக்கி அவன் கூப்பிடும் பொழுது அவனை கேட்டருள்வார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 50:15, 91:15 வாசித்து பாருங்கள். அவனை நோக்கி கூப்பிடுவான், ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன், அவனை மகிமைப்படுத்துவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆபத்து நாட்கள் வரும், உபத்திரவத்தின் நாட்கள் வரும். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கடந்து போகலாம். நமக்கு ஒரு உத்தரவு உண்டு, மறு உத்தரவு கொடுக்குற ஒரு ஆண்டவர் உண்டு. ஆபத்தை எல்லாம் நீக்கி போட்டு அந்த உபத்திரவங்கள் எல்லாம் மாற்றி போட்டு ஒரு நியூ லைஃபுக்குள்ள ஒரு புதிய பாதையில கத்த நம்ம நடத்த ஒரு வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் மகிமைப்படுத்த போறீங்க? நிச்சயமாய் பாருங்க, டெஸ்டிமனிஸ் நம்மளோட வாழ்க்கையில உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, டெஸ்டிமனிஸ்ல ஆண்டவர் உருவாக்க போறார், சாட்சியை ஏற்படுத்த போறார். சொல்ல போறோம், இத்தனை நாள் நான் குருடனா இருந்தேன், என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இத்தனை நாட்கள் நான் பார்வை இல்லாமல் இருந்தேன், அன்னைக்கு இயேசு நோக்கி கூப்பிட்டு என்னுடைய எனக்கு பார்வை கிடைத்தது. இத்தனை நாள் உபத்திரத்தில் இருந்தேன், அவரை நோக்கி கூப்பிட்டு என்னோட வாழ்க்கை மாறிட்டு. இத்தனை நாள் கஷ்டத்தில் இருந்தேன், இத்தனை நாள் போராட்டத்தில் இருந்தேன், அழுகையில் இருந்தேன், இத்தனை நாள் கண்ணீரில் இருந்தேன், இத்தனை நாள் வெற்றியே இல்லாமல் இருந்த தோல்வியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மாறி வாழ்ந்து கொண்டு என்னோட வாழ்க்கையில் என்னைக்கு ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு என்னோட வாழ்க்கை ஆண்டவர் மாற்றிட்டார் என்ற சாட்சியை நிச்சயமாய் கர்த்தர் ஆண்டவர் எழுப்ப போறார் உங்கள் லைஃப்ல. நம்மளோட வாழ்க்கையில பாருங்க, இந்த மாதம் நான் விசுவாசிக்கிறேன், சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவார். சாட்சிகளை சொல்லும்படிக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமா நம்ம கொடுக்க போறாரு. இந்த மாசத்துல சொல்லுவோம், ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட ஆண்டவர் இந்த காரியங்களை செய்தார் என்று நம்ம சாட்சி பகிரும்படிக்கான நாட்கள் இது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். எதை நம்புறீங்க? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பதாக பக்கத்துல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சரிங்களா. சில வருடங்களுக்கு முன்பதாக கெட்சியா, அப்போ அவளுக்கு 3 வயசு இருக்கும். சர்ச்சுக்கு போயிட்டு வரும், பாம் சண்டே அது. சர்ச்சுக்கு போயிட்டு ரோடு கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணுறதுக்கு முன்பதாக அந்த சர்வீஸ் ரோடு இருக்கும், பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு சர்வீஸ் ரோடு இருக்கும். அங்கே ஒரு நியூஸ் பேப்பர் கடை உண்டு. சரி, நியூஸ் பேப்பர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸ் ரோடு கிராஸ் பண்ணி நான் கடைக்கு போயிட்டேன். என் சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டா, அங்கே வரணும்னு சொல்லிட்டு அவள் ஏதோ சொல்லியிருக்காப்பல எங்கள் ஒய்ஃப் அவளை தூக்கி அங்கே வச்சிருக்கிறா. அவங்க நிற்பான்னு பார்த்தா அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா, அப்படியே கிராஸ் பண்ணிட்டான். அவள் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருந்து ஒரு சுமோ, டாட்டா சுமோ, அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும், ஸ்டெப்ஸ் இப்படி வளைஞ்சி வர மாதிரி வரும். அப்படி வளைஞ்சி கரெக்டாக அந்த பிள்ளை அப்படி கிராஸ் பண்ண சொல்ல டப்புன்னு அவன் இடிச்சிட்டான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். கையை ஓடாது, காலம் ஓடாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒய்ஃபு அப்பதான் பார்க்குறா, அவளால் ஏற முடியல, ஹைட்டு. கார் வந்துச்சுக்கிட்ட என்ன பண்ணுவோம், என்ன பண்ண முடியும்? ஒரே ஒன்று தான், இயேசுவேன்னு கத்த வேண்டியது தான். ஒய்ஃபை தான் இயேசுவேன்னு தான் கற்றுருக்கிறார், அவர் எதுவும் கிடையாது. இயேசுவே அவ்வளவுதான். அவரை நோக்கி கத்தினாலும் சரி ஆண்டவர் கேட்பார், அவர் நோக்கி கதறினாலும் ஆண்டவர் கேட்பார். நம்புறீங்களா? அவர் நோக்கி கத்தினா போதும், இயேசுவேன்னு கத்தினா போதும், அந்த இடத்துல சூழ்நிலை மாறும். குழந்தை வந்துடுச்சு, அவன் கரெக்டாக இடிச்சிட்டான். இடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரவுண்டு அப்படியே அடித்து ஃப்ரெண்டில் போய் விடுறான். போய் பார்க்குறோம், அழுவுது குழந்தை. எடுத்து பார்க்குறோம், பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறோம், 24 hours ஹாஸ்பிட்டல் உண்டு. போய் பார்க்குறோம், செக் பண்ண பெருசாலாம் அடிலாம் எதுவும் இல்லை நல்லா இருந்தால் எந்த ஒரு அடியும் இல்லை. கர்த்தர் அப்படியே பாதுகாத்தார். அவள் மாத்திரை இடிச்சு இருந்தால் கீழே வந்துருப்பா, டயர் மேலே ஏறி இருக்கும். ஆனால் கர்த்தர் பாருங்களேன், அவரை நோக்கி நாம் கத்தும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், நம்மளை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அந்த காரை ஓட்டிட்டு வந்தது யார் வந்தார்? அந்த காரில் ஒரு பாஸ்டர், அவங்க ஏதோ ஒரு ஊழியத்துக்கு கடந்து போகிறாங்க. அன்னைக்கு சண்டே அவர் தலையில் கை வச்சுக்கிட்டார். அவர் வந்தது ராங் ரூட், இப்படி தான் வண்டி வரும், அவர் இப்படி வந்துட்டார், ராங் ரூட்டில் வந்தார். ஒரு வேளை இப்படி நம்ம பார்த்துருக்கலாம். இப்படி அவர் இடிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கத்தனா கூட ஆண்டவர் அந்த சத்தத்தையும் ஆண்டவர் கேட்பார். இன்னைக்கும் பிள்ளை நல்லா இருக்கிறா, ஆஸ்வாதமாக இருக்கிறா. அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது நிச்சயமாய் அவர் இறங்கி அவர் அற்புதம் செய்வார். அவர் சொல்றாரு, அந்த டிரைவர் ஓட்டு அவர் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஏன்னா ரொம்ப குட்டியா இருப்பான். இப்படி டேர்ன் பண்ணி வரும்போது ஏதோ ஒரு முடி மாதிரி தெரிஞ்சுதான் அவர் பிரேக் வச்சிருக்கிறாரு.
இல்லைன்னா என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும்போது பாருங்களேன், என் தேவன் எல்லாவற்றும் செய்கிறவர். அற்புதமாய் ஆண்டவர் நடத்துவார். அற்புதமாய் காரியங்களை வாழ்க்கை செய்வார். நம்புறீங்களா? அல்லேலூயா. இந்த ஆள் ஒரு நாளும் அவர் கைவிடுவதே கிடையாது. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்து அப்பா ஒரு கத்துதல், ஒரு கதறுதல், அது போதும் அவனோட வாழ்க்கையை மாற்றுவதற்கு. ஆமென். அல்லேலூயா. வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். 2 நாளாம் புஸ்தகம் 33வது அதிகாரம். 2 நாளாம் புஸ்தகம் 33வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். 2 நாளாம் புஸ்தகம் 33வது அதிகாரம். 2 நாளாம் புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் மனாசா என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். மனாசா யூதாவின் ராஜாவாகிய மனாசாவோட லைஃப்பில் நடந்த சில காரியங்களை இந்த நாளில் உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். 2 நாளாம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யார் இந்த மனாசா? அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து. 4வது வசனம், எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களும் வானத்தின் சேனைகளெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். 6வது வசனத்தில், அவன் இன்னும் குமாரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி நாளும் நிறுத்தவும் பார்த்து பில்லி சூன்யங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதையும் செய்தான் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். எசேக்கியா ராஜா நல்ல ஒரு ராஜா. அவரை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவரோட பிள்ளை மனசு அவருக்கு அப்புறம் அந்த இடத்துல வர்றாரு. அவன் பண்ண தகப்பன் தகர்ந்து போட்ட எல்லாத்தையும் மறுபடியும் கட்டுறாரு. விக்கிரகத்தை போல உண்டு பண்றாரு. பாகாலுக்கு பலி செலுத்துறாரு. அந்நிய தேவர்களை வணங்குகிறார். பிள்ளைகளை தீமிதிக்க எப்படியெல்லாம் கர்த்தரை கோபப்பட்ட முடியுமோ, எப்படியெல்லாம் அவருக்கு விரோதமாக செயல்பட முடியும், ஜனங்களை எப்படியெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக திருப்ப முடியுமோ, அப்படியெல்லாம் பயங்கர வஸ்டான ஒரு ராஜாவாக இந்த மனாசே காணப்பட்டான். நாட்கள் வந்தது. ஆண்டவர் பேசி பார்த்தாரு. அப்படியே அவர் அப்படியே குருண்டு இருந்தார். ஆண்டவர் வந்து அசிரியாவுடைய ராஜாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறார். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது 33வது அதிகாரம் 10வது வசனத்தில், கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் சேனாதி பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆனால் பேசுறாரு, அவன் கவனிக்கல. 11வது வசனம், ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசாவை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலினாலே அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். பிடிச்சிடுறாங்க. அசிரியாவுடைய சேனாதிபதிகள் அவன் வரப்பண்ணினார். ஆண்டவர் வரப்பண்ணினாரு. அவன் முச்சடியிலே அவனை பிடித்து 2 வெண்கல சங்கிலினாலே அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார் இந்த மனாசே. இப்படி அவன் பயங்கரமா நெருக்கப்படுகையில் வேதம் சொல்லுகிறது, தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பதாக தன்னை மிகவும் தாழ்த்தினான் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் சபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்போது மனாசே அறிந்தான் என்று வேதத்தை வாசிக்கிறோம். பாருங்க, இவனோட லைஃபை பாருங்க. மனாசே ரொம்ப மோசமான ஒரு மனுஷனை காணப்படுகிறார். என்னதான் கிங்கா இருந்தாலும் சில காரியங்கள் தெரிந்து பயங்கரமா ஒஸ்டா பிஹேவ் பண்ண இந்த மனாசே. ஆனால் ஒரு சூழ்நிலை ஒன்று ஆண்டவர் அனுமதித்தார். மிகவும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போகும் அந்த மனாசா என்ன பண்றாரு, மிகவும் நெருக்கப்பட்ட அந்த சூழ்நிலை தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னை தாழ்த்தினார். வேதம் சொல்றது, தன்னை மிகவும் தாழ்த்தி கெஞ்சுகிறார் ஆண்டவருடைய சமூகத்துல. தப்பிப்பதற்கு வழியே கிடையாது, தப்பிக்கவே முடியாது, யாரும் கூட கிடையாது, அவர் ஒத்தாசையை ஒருத்தரும் கூட கிடையாது. தனிமையில மாட்டிக்கொண்டார். பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுடைய கெஞ்சுதலையும் அவன் தன்னை நோக்கி கூப்பிடுதலையும் அவன் தன்னை தாழ்த்தினதையும் ஆண்டவர் கண்டபடினால் அவனை திரும்பவும் எருசலேமில் அவனுடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறாங்க. எப்படி முடியும் இது? எதிரியை வந்து கூட்டிட்டு போயிட்டான் பாபிலோனுக்கு. எப்படி அங்கிருந்து இவர் ரிலீஸ் ஆனாரு? எப்படி மீண்டும் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்து மீண்டும் ஆளுகை செய்தாரு? இதுதான் ஆண்டவர். அவன் நினைச்சிருக்கலாம் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி கிடையாது. என் ஆண்டவரால் எல்லாம் முடியும் பாருங்களா. அவனுக்கு வாய்ப்பே கிடையாது தான். சங்கிலி போட்டு போயிடாங்க. அடுத்து அவரை கொலை செய்யணும், அவரை முடிச்சிட வேண்டியதுதான் வேலை.
ஆனால் அவனுடைய கெஞ்சுதல், அந்த ஒரு சூழல் வழியாக கடந்த போது கர்த்தரை நோக்கி அவன் கெஞ்சி தன்னை மிகவும் தாழ்த்தும் போது கர்த்தர் அதை பார்த்து அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்குது. அது என்ன அற்புதம்னு சொல்லிட்டு ஒரு வேதத்தில் கிளியரா சொல்லாம தான் மீண்டுமா தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்து அவன் ஆளுகை செய்யும்படிக்கு அவனை ஆண்டவர் கொண்டு வந்தார். பாருங்க, இது பெரிய ஒரு அற்புதம். இது எப்படி வந்தாரு? யார் அவனை ரிலீஸ் பண்ணா? கர்த்தர். அவன் மீண்டுமா வந்து ஆளுகை செய்கிற அளவுக்கு ஆண்டவர் மாற்றி போட்டார். அவன் அறிந்து போனான், கர்த்தர் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி. நீங்க மறந்துருக்கிறோமா? அவர் தான் மெய்யான ஆண்டவர். அவன் மனாசு அறிந்து கொண்டான், கர்த்தரே தேவன் என்று அவர் அறிந்து கொண்டார் என்று சொல்லி வேத வாசகம். அதுக்கப்புறம் அவர் லைஃப்ல பயங்கரமான சேஞ்சு, அவர் மாறிட்டார். அல்லேலூயா. இந்த காலையில் நான் சொல்றேன், நம்ம ஒருவேளை நம்ம சரியா இல்லாம கூட இருக்கலாம். மனாசாவான இறங்கினார், மோசமானவன் நம்ம மனாசே. அவனுக்கு தேவனால இறங்கி அவன் தன்னை தாழ்த்தும் போது என்ன தேவனால் அற்புதம் செய்ய முடியும் என்று சொன்னால், நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். நீங்க தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அன்னைக்கு நேரத்தில் சில நேரத்தில் அப்படியே நேரத்தில் நெருங்க முடியாது. ஆண்டவர் பார்க்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறார். அவன் எப்படி தன்னை கெஞ்சி ஆண்டவர் சமூகத்தில் தன்னை தாழ்த்தி கெஞ்சி, ஆண்டவரே மிகவும் தன்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் நீங்க தான்ப்பா தன்னை தாழ்த்தினதே ஆண்டவர் பார்த்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். இந்த கால வேளையிலும் கூட நாமும் சில நேரத்தில் தன்னை தாழ்த்தி செபிக்கணும்னு சொன்ன ஆண்டவர் எதிர்பார்ப்பார். நமக்குள்ள ஆண்டவர் சில நேரத்தில் அந்த தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்ப்பார். தாழ்மை வேணும் தன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கு. அது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தால் தன்னை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் மனதை இறங்கிடுறார். வேறு அநேக எக்ஸாம்பிள் சொன்ன ஆகா, பயங்கரமான ஒரு மோசமான ஒரு ராஜா, அவன் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கினார் இல்லையா? யாரெல்லாம் தன்னை தாழ்த்துறோமோ, தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது பாருங்களேன், கர்த்தர் நம்முடைய லைஃப்ல ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த சூழ்நிலை ஆண்டவர் மாற்றுவார். எப்படி மாறும் யோசிக்கலாம். எப்படி மாறும்? கைவிடப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், ஒருவேளை இந்த காலை வேளையில யாரும் கூட இல்லாத மாதிரி இருக்கலாம், கட்டப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், நெருக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாய் போற மாதிரி இருக்கலாம், யாரும் இல்லாத மாதிரி ஒரு கசப்பு நிறைந்த ஒரு வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். இதன் மத்தியில நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன், தன்னை தாழ்த்தி இதன் மத்தியில நீங்க கூப்பிட்டு பாருங்களேன், கர்த்தர் எப்படி அதுல இருந்து வெளியே கொண்டு வருவாருன்னு தெரியாதனா வெளியே கொண்டு வருவார். எப்படி மாறும்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, நிச்சயமாய் மாறும். எப்படி என்னோட வாழ்க்கை மாறும்? நிச்சயமாய் மாறும். அதுதான் வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதான் நான் சொல்றேன், ஆண்டவரால் எல்லாம் முடியும். ஒரு நான் சரியில்லை, என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நிச்சயமா என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நான் பாவியா இருக்கிறேன், நிச்சயமா நம்ம கூப்பிடும்போது நிச்சயமா பதில் கொடுப்பார். சில நாட்கள் முன்னாடி நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவன்கிட்ட கேள்றா ஏதோ ஒரு சூழ்நிலை, அதாவது அவனை வந்து கமிட்டி மெம்பரில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனியில் ஏதோ பேசியிருக்கிறாங்க. இவன்கிட்ட கேட்டுருக்குறாங்க, நீ சொல்லுப்பா அவனை சேர்த்துக்கலாமா, அவனுக்கு விருப்பம் இருக்கா? இவனுக்கு வந்து தெரியல, இவர் வந்து அப்படியே தெரியல, பார்க்கலாம் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கிறாரு. நான் சொன்னேன், நீ அவங்கள்ட்ட ஷோம் பண்ணு, ஆண்டவர் ஓகேன்னு சொன்னால் சொல்லு, ஓகே சொல்லணும்னா சொல்லாத, நோட் சொன்னாலும் சொல்லாது. அவர் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் எப்படி நம்மகிட்ட பேசுவார், ஆண்டவர் எப்படி சொல்வார், நான் பயங்கரமாக கேள்வி கேட்குறோம். பாருங்களேன், இன்னைக்கு அநேகருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவாருன்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் எப்படி நம்ம ஜெபம் பண்ண முடியும்? எப்படி என்கிட்ட ஆண்டவர் பேசுவாருன்ட்டு என்கிட்ட அவன் கேட்குறான். எப்படி என்கிட்டலாம் பேசும்? அந்தளவுக்கு நான் தகுதியாக இருக்கிறேன்னா ஆண்டவர் எங்கெல்லாம் எப்படி பேச முடியும்? என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வாக்குவாதம் பண்ணுறான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம். அவர் யார்கிட்ட வேணாலும் ஆண்டவர் பேசுவார். அவர் பேசணும்னா நீங்க தானே தாழ்த்தணும். இன்னைக்கு தாழ்த்தி என்கிட்ட பேசுங்கப்பா, இந்த வழியா நான் கடந்து போறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் பேசுவார். அவர் பேசாம இருக்க மாட்டார். நிச்சயமாய் ஆண்டவர் பேசுவார். நிச்சயமாய் ஆண்டவர் சொல்யூஷனை கொடுப்பார், மாற்றுவார், நடத்துவார். நம்புறீங்களா? அல்லேலூயா, ஆமென். நான் நல்லவன் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு மறுபடியும் கொடுப்பார், சூழ்நிலையை மாற்றுவார். தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது மனசோட லைஃப்ல சேர்ந்து ஆண்டவர் நம்மளோட லைஃப்ல ஆண்டவர் செய்வார். எது மாதிரி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என்னாகும் புஸ்தகம் 14வது அதிகாரம், கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என்னாகும் புஸ்தகம் 14வது அதிகாரம், என்னாகும் 14வது அதிகாரம் 18லிருந்து 23 உள்ள முடிவுள்ள வசனம். என்னாகும் 14 18லிருந்து 23 உள்ள வசனங்கள். என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாக விளங்குவதாக,
உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியே ஆண்டவர் வந்து பேசுகிறார். இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு டைரெக்டாக. இந்த இதில் நீங்கள் தொடர்ந்து இந்த என்னாகும் 14வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த ஜனங்கள் வந்து ஆசைப்படுறாங்க. என்ன ஆசைப்படுறாங்க கேட்டிங்கன்னா, இந்த இறைச்சி சாப்பிட்ணும், இந்த சில காரியங்கள்லாம் சாப்பிடணும். வரும் இந்த மன்னாவையே சாப்பிட்டு எங்களுக்கு வந்து போர் அடிச்சு போச்சு, எங்களுக்கு இறைச்சி வேணும்னு சொல்லிட்டு மோசனுடைய சமூகத்தில் வந்து கதறாங்க. எங்களுக்கு வந்து வேணும், எங்களுக்கு வந்து இந்த காரியங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசனுடைய சமூகத்தை வந்து இந்த ஜனங்கள் அழும்போது மோச அவனுடைய சமூகத்தை போய் கதறாரு. ஏன் ஆண்டவர், நான் தான் இந்த ஜனங்களை ஆண்டவரை பெற்றேனா, நான் தான் இவங்களுக்கு உத்தரவாதியா, ஏன் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, என்னை நீங்கள் கொன்று போட்டுருங்க அப்படின்ற ஒரு சொல்கிற அளவுக்கு இந்த ஜனங்கள் வந்து மோசை அதிகமாக நெருங்குறாங்களோ, அழுகுறாங்க ஜனங்கள்லாம். எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா மோச ஆண்டோட சமூகத்தை ஜெபிக்கும்போது ஆண்டவர் பேசுகிறார் மோசை கிட்ட, இந்த ஜனங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிட்டு நாளைக்கு வர சொல்லு, நாளைக்கு பாரு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து மோசன் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்னாகும் புஸ்தகம் 14வது அதிகாரம் 31வது வசனத்தில், சாரி நான் ராங்காக வந்து நோட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, என்னாகும் 11வது அதிகாரம், என்னாகும் 11வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்னாகமும் 11வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 18லிருந்து 23 வரைக்கும் உள்ள வாசித்து பார்த்தீங்கன்னா சொன்ன காரியங்கள் உண்டு. ஆண்டவர் பேசுகிறாரு, ஆண்டவர் நடத்துகிறாரு. என்னாகும் 11வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்குது. என்னாகும் 11வது அதிகாரம் 21வது வருஷத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லிட்டார், நாளைக்கு நான் கொடுக்க போகிறேன். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 20 நாள் இல்லை, ஒரு மாதம் அளவு அவளுக்கு திருப்தியாய் சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுகிறார். அப்போ மோசே சொல்கிறார் 21வது வசனத்தில், என்னாகும் 11வது அதிகாரம் 21வது வசனத்தில், அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, என் கூட 6 லட்சம் பேர் இருக்கிறா, எப்படி கொடுக்க முடியும்? மோசையுடைய கேள்வியே எங்கிருந்து வரும்? இத்தனை பேர் இருக்கிறோம், 6 லட்சம் பேருக்கு மேல காலாட்கள் மாத்திரமே இருக்கிறோம், எப்படி வரும்? எங்க இருந்து வரும்? எப்படி வரும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மோசே வந்து அவன்கிட்ட கேட்கிறாரு. அவரால் நம்பவே முடியல, எப்படி வரும்? அதுக்கு ஆண்டவர் சொல்றார் 22வது வசனத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா, சமுத்திரத்தின் மச்சங்கள் எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமான்றார். கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கையை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்போது காண்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். என் வார்த்தையின்படியே நடக்கும். அல்லேலூயா. சில நேரத்தில் யோசிப்பேன், எங்க இருந்து வரும், எப்படி இது நடக்கும்? ஜெபம் பண்ணுவோம், பேசுவோம், சில நேரத்தில் விசுவாசமாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருதயத்தை யோசிக்கும், அது எங்கிருந்துலாம் வரும், எங்கிருந்து இந்த வரும், எங்கிருந்து அவ்வளோ பணம் நமக்கு கிடைக்கும், எங்கிருந்து நமக்கு ஒத்தாசு, எங்கிருந்து வரும்? மோசையுடைய கேள்வி தான், எங்கிருந்து வரும்? இத்தனை பேருக்கு சமுத்திரத்தில் மச்சங்கள்லாம் கொண்டு வந்து சேர்த்தாலும் 10 மாதம் 1 மாதத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்களே, எங்கிருந்து வரும்? ஆண்டவர்கிட்ட இருந்து வரும். நம்புறீங்களா? ஆண்டவர்கிட்ட இருந்து வரும். ஆண்டவர் சொன்னார்னா அது அப்படியே நடக்கும். ஆண்டவர் சொன்னார், என் கை குறுகி இருக்கிறதா, நான் சொன்ன வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா நீ நாளைக்கு பாரு. அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கும். எங்க இருந்து வரலாம் கேட்காது, அது கட்டாயம் வரும், கட்டாயம் நடக்கும். எதையுமே நீ பார்க்காது, ஆண்டவர் செய்வார். அன்றைக்கு நேரத்தில் உண்டு கேள்வியோடு கூட இருக்கலாம், எங்க இருந்து வரும், எப்படி நடக்கும், வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்கலாம். என் தேவனால எல்லாம் கூடும் என்று பேர் விசுவாசிக்கிறீங்க. வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவர் சொல்ல மாட்டார். சில நேரத்தில் என்னைக்கு நீ கேள்வி கேட்டியோ, ஆண்டவர் என்கிட்ட 6 லட்சம் பேர் இருக்கிறான், இவங்களாம் எங்கேருந்து வரும் செய்ய போகிறது உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார் மோசே. சில நேரத்தில் சொல்ல மாட்டார். நீ பாரு, ஒருவேளை நீ கம்முன்னு அமைதியாக இருந்தால் ஆண்டவர் சொல்வார், இப்படிலாம் நடக்கும், மோசை கிட்ட பேசுவார். நம்ம என்னைக்கு கேள்வி கேட்குறோமோ கம்முன்னு இருப்பார் ஆண்டவர். நீ பாரு, என் வார்த்தையின்படி நடக்குதா இல்லை மட்டும் நீ பாருன்னு சொல்லிட்டு கம்முன்னு அமைதியாக வருவார். அல்லேலூயா. நடக்கும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் 31வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது என்ன 11:31, அப்போது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு கீழ்காற்று
ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தில் சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழம் உயரத்துக்கு விழுந்து கடந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வரும் காற்று வரும், அல்லேலூயா. காற்று போதும், அவனுடைய காற்று வந்தால் போதும், அதை அடிச்சுட்டு வரும், உனக்கு தேடிட்டு உங்கள் இடத்துக்குள்ள வந்து அது விழும், உன் வீட்டுக்கு வரும். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் அனுப்புவார். ஆண்டவர் காற்றை அனுப்புனார்னா போதும், உங்கள் வீட்டண்ட வந்து விழும். நம்புறீங்களா? ஆண்டவர் செய்வார். பாருங்க, அன்னைக்கு மோசையால் நம்ப முடியல, ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தையின்படி நடக்கும். மறுநாள் பார்த்தீங்கன்னா 2 முழம் அகலத்துக்கு, 2 முழம் உயரத்துக்கு, 2 feet முழங்கால் உயரத்துக்கு ஒரு நாள் பிரயாணம் தூரம் மட்டும் ஃபுல்லாக ஆண்டவர் வந்து காலை நாள் எல்லாம் அப்படி நிறைவேறாரு. அந்த ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முழுவதும் நைட்லாம் தூங்கவே இல்லை, காலையெல்லாம் தூங்கலை, ஃபுல் டே டைட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாம் சேர்க்குறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடி நடக்கும். அந்த கலவையில் நான் சொல்கிறேன், எப்படி நடக்கும்லாம் யோசிக்காதீங்க, எங்கேருந்து வரணும்லாம் யோசிக்காதீங்க. ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் நடத்துவார். நம்புறீங்களா? அநேகர் என்னையும் கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்டுருக்குறேன். இந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வந்தது பிறகு எல்லாருடைய கேள்வி இதுதான், எங்கேருந்து உனக்கு பணம் வரும்? கிறிஸ்தவர்களே நம்ப மாட்டுறாங்க. ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொன்னால் நம்மள ஒரு மாதிரி பார்க்குறான், நம்மளை பைத்தியக்கார மாதிரி பார்க்குறான். ஆண்டவர் தருவார்னு சொன்னால் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சொல்கிற காரியம் இப்படியாக இருக்கும். உனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கிற, ஸ்கூலுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவா, அப்படிலாம் சில காரியம் நமக்கு சொல்லி தர்றாங்க. அவங்களுக்கு அக்கறை இல்லாமல் கேட்குறாங்கன்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு எங்கேருந்து பணம் வரும், எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேன், அவங்க எங்கேருந்து நான் வந்து என் ஃபேமிலி நடத்துகிறேன், எதில் எப்படி என் ஃபேமிலி நடத்த போகிறேன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். நான் சொல்வேன், ஆண்டவர் நடத்துவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நமக்கு போதுமானவர், அவர் நமக்கு ப்ரொவைடர், அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். எது பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கேருந்து வரோம், எப்படி பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், அந்த நாளுக்கு உரிய அந்த பாடல் அன்னைக்கு போதும். ஆமென். கர்த்தர் நம்மளை நடத்துவார், கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். எது பேர் நம்புறீங்க? ஆமென். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த மாதத்தில், ஜூன் மாதத்தில் இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆண்டவர் நம்மோட கூட பேசுகிறார். என்னை நோக்கி கூப்பிடுங்க, என்னை நோக்கிப்பார். அட் எனி சிச்சுவேஷன் நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு நிச்சயமாக அறிவிக்க போகிறேன். ஆண்டவர் சீக்ரெட்ஸ் நம்ம கூட பேச போகிறார். இது மாதிரி விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் மறைமுகமாக நிறைய வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுக்க போகிறார். சீக்ரெட்ஸ் ஆண்டவர் நம்மளோட கூட பேச போகிறார். உன் வாழ்க்கை குறித்து ஆண்டவர் கூட பேச போகிறார். இத்தனை நாள் ஒருவேளை நீ கேட்காம இருக்கலாம், இந்த நாட்கள் நீ கேட்டுப்பார், உபவாசம் இருந்து ஆண்டு சும்மா சோம் பண்ணிப்பார். ஆண்டவர் நம்மளோட கூட பேச விரும்புகிறார். உன் வாழ்க்கை குறித்து ஆண்டவர் பேச போகிறார், ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். நீ அறியாததும் நான் இமேஜினே பண்ண முடியாத காரியத்தை கர்த்தரோடு கூட பேசுவார். தன்னை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த போறார். இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களை நம்ம ஆண்டவர் நம்ம பார்க்க போறோம். ஆமென். தரிசிக்க போறோம். ஆண்டவர் தன்னை நமக்கு காண்பிக்க போறார். அவர் ஒரு நாள் நம்ம தன்னுடைய முகத்தை நமக்கு மறைக்கிற ஆண்டவர் கிடையாது. இந்த பாருங்க, இந்த மாதம் பாருங்க, நான் விசுவாசிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சர்ச் நம்ம பார்க்கும்போது சாட்சிகளை டெஸ்டிமோனிஸை கர்த்தரோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க போறார். பாருங்க, பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு. விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் நோக்கி இன்னைக்கு நீங்க பாருங்களேன். இது கட்டாயம் என்னுடைய வார்த்தை அல்ல, ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் பிளெஸ்ஸிங்காகவே பேச சொன்னால் நான் பிளெஸ்ஸிங்காகவே பேசியிருக்கிறேன். இதில் வச்சு நான் பேசியிருக்கலாம், இதில் ஒரு டீச்சிங்லாம் ஆண்டவர் சொன்னதை அப்படியே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமாய் ஆண்டவர் மாற்றுவார். நல்ல சத்தமாய் ஆண்டவர் கூப்பிடுங்க, தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் பாருங்கள், ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றங்களை ஆண்டவர் செய்வார். யோசிக்காதீங்க எங்கேருந்து வரும், எப்படி நடக்கும். கர்த்தரை மாத்திரம் பாருங்கள், கர்த்தருடைய முகத்தை மாத்திரம் பாருங்களேன், அது வரும், நிச்சயமாய் வரும். நிச்சயமாய் ஆண்டவர் வாழ்க்கை செய்வார், நிச்சயமாய் ஆண்டவர் நடத்துவார். இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு மாதம். இந்த மாதம் நிச்சயமாக நமக்கு ஒரு பிளெஸிங்கான ஒரு மாதமாக இருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த ஆவியானவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. இந்த நல்ல கூட எங்களோட கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் பேசியிருக்கிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களோட வாழ்க்கை நீங்கள் செய்ய போகிறீங்க. புதிய ஓப்பனிங்கை கொடுக்க போகிறீங்க, நியூ டோர்ஸை திறக்க போகிறீங்க. நாங்கள் அறியாத பாதைகளெல்லாம் கர்த்தர் நீங்கள் நடத்த போகிறீங்க, எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க. கர்த்தர் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க. அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நீங்கள் பிளஸ் பண்ணுங்க. இந்த மாதம்
ஒவ்வொருக்கும் ஆஸ்வாதமாக இருக்கட்டும். ஒவ்வொருடைய தேவையெல்லாம் சந்திக்கிற ஒரு மாதமாக இருக்கட்டும். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு ஜாய் தேவனுடைய ஆளுகை இருக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நீங்கள் பிளஸ் பண்ணுங்கப்பா, ஆசீர்வதிங்க, எல்லா தேவைகளும் சந்திங்க, எல்லா தேவைகளும் சந்திங்க. குடும்பங்கள் நல்ல சந்தோஷம், சமாதானம், ஐக்கியம் இருப்பதா. சின்ன பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்து கொடுங்க. சபையின் எல்லாரையும் ஆண்டவர் அல்லேலூயா. ஜீசஸ் டிசிபிள் சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தை தந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருக்கும் தேவையான பாதுகாப்பு, உடைய ப்ரொடெக்ஷன், உடைய தயவு, உடைய கிருபை, உடைய அனுகிரகம் ஒவ்வொரு லைஃப்லையும் தங்கி இருப்பதாக நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொருக்கும் நல்ல சந்தோஷம், சமாதானம் இருக்கட்டும், ஆரோக்கியம் இருக்கட்டும். எல்லாம் நீங்கள் பிளஸ் பண்ணுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லுங்க, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களுக்கும் நம் அனைவரோடு இருந்து வழிநடத்துவதாக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. கர்த்தர் உங்களை மேன்மேலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.